தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, இதை பத்தி நம்ம பார்லிமெண்ட்ல அண்ணல் பறந்த விவாத மக்களை இதுதான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி? தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பெஹல்காமுக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி? காஷ்மீர், ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சோழ பேரரசு, ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். கரெக்டா இந்த விவாதம் நடக்கிற இதே நேரம் இந்த பெஹல்காம்ல தாக்குதல் நடத்தி நம்ம இந்திய மக்கள் அவ்வளவு டூரிஸ்ட கொண்டு குவிச்சானுங்க பாத்தீங்களா? அந்த 3 பயங்கரவாதிகளையும் சுட்டு கொண்டாச்சு. இப்போ வந்திருக்க பிரேக்கிங் நியூஸ் அதுதாங்க. இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே பேரலா அந்த செய்தியை வெளியே வந்துருச்சு. இந்த ஒரு நல்ல செய்தியா? இன்னொரு பக்கம் இந்த பெஹல்காம் அட்டாக்ல உயிரிழந்திருப்பாங்களே அவங்களோட குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க, ஒரு 22 குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை தான் தத்தெடுத்துக்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்களோட கல்வி செலவு இருக்குல்ல, அதை அவங்களே ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 நல்ல விஷயங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குல்ல, இதில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி விவாதம் அனல் பறந்துச்சுங்க. அதில் ஒவ்வொருத்தர் பேசுறதை பற்றி இப்போ தெளிவாக நீங்கள் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க. முதல்ல மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட எம்பியான வெங்கடேசன் அவர்கள் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, இந்த பெஹல்காம் தாக்குதல் இருக்குல்ல, அது முதல்ல எப்படி நடந்துச்சு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி கேட்குறாப்புல. அட்டாக் நடந்த இடத்துல 1.5 மணி நேரம் கழிச்சு தான் தகவலே போயிருக்கு அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்களுக்கு. அப்போ அங்கே எப்படி யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க? இது எப்பேற்பட்ட தோல்வி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை ட்ரம்ப் நடத்தினதா சொல்கிறாருங்க. புரியல, நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ புரியும் தெளிவா. ஏன்னா ட்ரம்ப் போராடலாம் சொன்னார் பாருங்க, நான் தான் நிறுத்துறேன் அந்த சண்டையானு, அதுதான் சொல்கிறாப்புல. உலக அளவில் இந்தியாவை தனிமைப்படுத்த நீங்களே காரணகர்த்தாக்களாக இருக்கீங்க மத்திய அரசு. நீங்கள் தேச துரோகின்னு சொல்கிறீங்களே, அவங்களாம் தான் எதிர்கட்சிகள் இருக்கும். தேச நலன் சார்ந்து பேசுறது நாங்கள் தான், ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற பட்டம் தேச துரோகிகள் அப்படின்னு. சோழ பேரரசு போரை தொடங்கும், அந்த போரை அவங்களே தான் முடிச்சு வைப்பானே தவிர இன்னொரு நாட்டை வந்து நாங்கள் தான் முடிச்சோன்னு சொன்னால் முதல்ல அவன் கதையை தான் முடிப்பாங்க. அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. புரியுதா? ட்ரம்ப்புக்கு ஏற நீங்கள் எதுக்கு வாய் திறக்காமல் இருக்கீங்க? இதைத்தான் மறைமுகமாக கேட்குறாரு. கர்னல் சோஃபியா குரேஷி இவங்களை பற்றி ஒருத்தர் பேசி, ஆளும் தரப்பில் இருக்க ஒருத்தரே பேசி அது கோர்ட் வரைக்கும் கட்டணம் தெரிவிக்கிற மாதிரிலாம் போயிருந்துச்சுங்க. அந்த கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் அவமதிக்கப்பட்டாங்களே, இதை பற்றி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறப்ப கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டார். பிகாஸ் இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க. அது எல்லாத்திலிருந்து பாயிண்ட் ஒன்னொன்னா எடுத்து தான் இவ்வளவு கேள்விகளை அவர் அடிக்க இருந்தார். ஒவ்வொரு உயிரும் ஏற்படுத்திய வலியும் வேதனையும் மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்த அரசு இந்தியா தொடுத்த எதிர்வினை, அது சார்ந்த ஒரு விவாதத்தை மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு இந்த அவையிலே நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, கடந்த 2 மாதங்களாக இந்த முயற்சியை எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவிரவாத தாக்குதல் பஹல்காமில் எப்படி நடந்தது? தாக்குதல் துவங்கி 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது. 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி, ராணுவத்தின் தோல்வி, சிஆர்பிஎஃப் தோல்வி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி, 3னுடைய தோல்வி. இதற்கு யார் பொறுப்பேற்க போவது? அதிகாரிகளா, அமைச்சரா,
ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா? யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? நீங்கள் ஆட்சிக்கு முன்பு வரை நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நேருவிலே துவங்கி மன்மோகன் சிங் வரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வீர்களே, இப்பொழுது நீங்கள் யாரை கையை காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிரதமர் என்ன சொன்னார்? ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார். சரி, கோயிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம். கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிற ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா, நியாயமா? ஏன் அதுவும் சிறப்பு வழிபாட்டுக்கு வாருங்கள், சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இங்கே வராமல் பீகாருக்கு போய் பிரதமர் பேசுகிறார். கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று. நடத்தினார். யார் நடத்தினார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தினார். கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை. இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஆகிய நாங்கள் IMF சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை. IMF-இனுடைய நிர்வாக குழுவில் 25 நாடுகள் இருக்கிறது. ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை. உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது, ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது, ட்ரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது, இதுவெல்லாம் சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோழை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்லுவதற்கு அனைத்து கட்சி குழுவை நீங்கள் அனுப்பினீர்கள். நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்தோம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தார்கள். என்ன விசித்திரம் தெரியுமா? உங்களால் கடந்த காலங்களில் யாரெல்லாம் தேச துரோகிகள் என்று சொன்னீர்களோ அந்த தேச துரோகிகளில் பலர் எதிர்க்கட்சி குழுவில் பங்கெடுத்தோம். ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் தேசம்தான். சோழ பேரரசு, ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும், தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். ராமன், கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மலினமாக பயன்படுத்துவது நியாயமா? ஆத்திகவாதிகளின் மனம் புண்படாதா? இந்துக்களின் மனம் புண்படாதா? மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம். மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோஃபியா குரேஷிக்கு ஏற்பட்ட அவமானத்தை, அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் MP விஜய் ஷா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏன்? அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில்ஷா. அதில்ஷாவினுடைய வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு அதில்ஷா அல்ல, தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கான அதில்ஷாக்கள், ஆயிரக்கணக்கான அதில்ஷாக்கள் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள். அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை. வேதனையோடு நாங்கள் சொல்லுகிறோம், மத ரீதியான வேறுபாடுகளை பயங்கரவாதத்தை வைத்து அதிகரிக்க முடியாது என்பதுதான் இந்தியா சொல்லுகிற செய்தி. அதுதான் இந்தியா. அந்த இந்தியாவை உங்களால் ஒருபோதும் பிளக்கவோ வெறுக்கவோ முடியாது. நாங்கள் வெல்லுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பெங்களூர் சவுத் தொகுதியோட பாஜக எம்பியான தேஜஸ்வி சூர்யா. இவர் என்னென்ன சொன்னாரு? கொலம்பியா இருக்குல்ல, அவங்க
பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சாங்க. நம்மளோட ஆப்ரேஷன் இனிஷியேட் ஆகிற அந்த டைமில் இந்தியா இதில் தலையிட்டு நாம அழுத்தம் கொடுத்ததன் பேரில் தான் கொலம்பியா நமக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. முதல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்தை வாபஸ் வாங்கிட்டு நமக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. இதுதான் நம்ம ராஜதந்திரத்தோட வலிமை. பிரதமர் மோடி தான் நம்ம நாட்டை காப்பாத்துறாரு, டிஃபெண்டர்னு சொல்றாரு. ஆனால் எதிர்கட்சியான நீங்க தான் சரண்டர் ஆக விரும்புறீங்க. இவர சரண்டர்ஸ்னு சொன்னாருங்க. புரியுதா எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இதில் எனக்கு என்ன தெரியுமா தனிப்பட்ட வகையில் ஒரு உடன்பாடு இல்லை. கொலம்பியா அவ்வளோ பெரிய நாடா, அதை நம்ம அடி பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் வாய் விட்டுட்டு இருந்தாலும் பயங்கரமா அவர் சார்ந்து என்ன பண்ணும், இதை தான் பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே விடுங்க. முதல்ல வெங்கடேசன் அவர்கள் பேசுனது கேட்டீங்களா? இப்போ இவரோட ரியாக்ஷனும் கேட்டுருங்க. Colombia had given a statement in support of Pakistan. After our intervention, Colombia withdrew its statement and gave a statement in favor of India. Every country in the world which matters has stood with India. This is the diplomatic strength that has been gained. And in a very shameful manner, in a very irresponsible manner, the leader of the opposition is using and coining the word surrender and surrender. Madam, मैं आपको बताना चाहता हूं, नरेंद्र मोदी जी is the defender of India and you are the surrendering forces of the country. Madam, आप 30 सेकंड दीजिए, मैं कंक्लूड कर रहा हूं. उरी अटैक जब हुई थी या बालाकोट अटैक जब हुई, हमने पाकिस्तान के अंदर घुसकर हमने मारे. नरेंद्र मोदी शोड ही इज द डिफेंडर ऑफ इंडिया. आपने जब सोवियत यूनियन के दबाव में 1965 में आपने सीज फायर घोषित किए थे, यू हैड सरेंडर. दैट इज सरेंडर एंड दिस इज डिफेंडर. ये फर्क है. पीएम मोदी ने रफाल खरीद, हमने मैडम 30 सेकंड में, मैडम 30 सेकंड दीजिए प्लीज. हमने तेजस को इंडक्ट किया. दिस इज डिफेंडर. आपने फॉरेन पावर्स के सामने भारत को आपने सरेंडर किया. दिस इज योर हिस्ट्री. அடுத்ததா சிதம்பரம் தொகுதி விசிகா எம்எல்ஏவான திருமாவளவன் அவர்கள் இவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை நம்ம அடிச்சதுல பெருமைப்பட எதுவும் இல்லைன்றாரு. இவ்வளோ பெரிய இந்திய நாடு, நம்மளோட நாடு. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களை வச்சு பார்க்கறத வேஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க. இதோட பாதுகாப்புக்கு சவால் விடுக்கப்பட்டிருக்கல இந்த பெஹல்காம் அட்டாக் மூலமா நம்ம அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசி ஆகணும். இது எல்லா துறைகள் சார்ந்த தோல்வியை தான் பார்க்குறேன். பெஹல்காம் அட்டாக் நடக்கிறப்ப எப்படி எங்கள் வீரர்கள் இல்லாமல் போனாங்க அப்படின்னு கேட்குறாரு. வேலிடான கொஸ்டின் தான். இது பெரிய சந்தேகத்தை எழுப்புறதாவும் சொல்லிட்டு ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்றாங்களே பாகிஸ்தான் தரப்புல இருந்து, அது உண்மையான்ற அந்த ராவகமான விஷயத்தையும் கேட்டாருங்க பார்லிமெண்ட்லயே, ஓப்பன் பார்லிமெண்ட்லயே. பாகிஸ்தான் ராணுவ தளபதி இருக்கார்ல, இவரை அழைச்சி ட்ரம்ப் விருந்து கொடுக்குறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்தியாவை ட்ரம்ப் ஒரு பொருட்டாவே பார்க்கல அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுன்றாரு. இந்திய வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, இது முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிட்டதா சரமாரி விமர்சனங்களை அடுக்கினாரு. இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம். இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. மிகப்பெரிய நாடு, பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது பல மடங்கு வலிமையுள்ள ஒரு தேசம், 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாட்டை மிக இலகுவாக அவர்கள் உள்ளே புகுந்து தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பஹல்காம் தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால். இது நாட்டின் மக்களுக்கு உள்ள பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. உளவுத்துறையின் தோல்வி, பாதுகாப்புத்துறையின் தோல்வி, ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுய விமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள். ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி? அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி? எல்லையோரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பெஹல்காமுக்கு வந்தார்கள். அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி? அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை. இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது, கேள்வியை எழுப்புகிறது. ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கப்பட்டது, படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு காஷ்மீர்
ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மையாக இருந்தால் அந்த விமான தொடர்பாக நடந்த ஊழல் குறித்த விசாரணை தேவைப்படுகிறது. ரஷ்யாவை மட்டுமே ராணுவ தளவாடங்களுக்கு நம்பியிருப்பதை அரசு கைவிட வேண்டும். இன்னும் பல நம்பிக்கைக்குரிய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த ட்ரோன் போன்ற தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு, விமானங்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சர்வதேச அரங்கில் இந்திய தேசத்தின் நன்மதிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை எத்தனை நாடுகள் கண்டித்திருக்கின்றன? அமெரிக்க அரசின் நிலைப்பாடு என்ன? அந்த நாட்டின் ராணுவ அதிகாரியை அழைத்து அவர் விருந்து கொடுக்கிறார். அதற்கு என்ன பொருள்? இந்தியா எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லுகிறார். இந்த போரை நான் தான் நிறுத்தினேன், இந்திய அரசு நிறுத்தவில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அமெரிக்க அரசை எதிர்த்து நாம் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம்? அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற இந்திய குடிமக்களை கால்விலங்கு கைவிலங்கு போட்டு விலங்குகளை விட மோசமான முறையிலே கொண்டு வந்து இங்கே இறக்கினார்கள். ஒரு வார்த்தை அமெரிக்காவை நாம் கண்டிக்கவில்லை. ஆக நம்முடைய அரசின் வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளியுறவு கொள்கையில் நமக்கு பெரும் தோல்வி அடைந்திருப்பதைப் போல உள்நாட்டில் நாம் மக்கள் ஒற்றுமை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம். இங்கே மதவாத அடிப்படையில் முஸ்லிம் வெறுப்பையும் கிறிஸ்தவ வெறுப்பையும் நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறோம். நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்பது சர்வதேச அரங்கில் தெரிகிறது. ஒற்றுமையை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் துருக்கிக்கு எதிரான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்கிறது. சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இது முஸ்லிம் வெறுப்பை வெளிவிவகார கொள்கையிலும் நாம் உட்படுத்துகிறோம் என்பதை காட்டுகிறது. எனவே மதவாத அரசியலும் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியலை அரசு கைவிட வேண்டும். உள்நாட்டு மக்களின் ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும். வெளிவிவகார கொள்கையில் ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்காமல் நாம் அனைத்து சர்வதேச நாடுகளோடும் நல்லிணக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ விமர்சனங்கள் அடுக்கப்படுதுன்னா வெளியுறவு கொள்கை சார்ந்த ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? அது யாருங்க பொறுப்பானவர்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள். இவங்க என்னென்ன திரும்ப பதில் கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாருங்க. ப்ரைஸ் பண்ணார். அப்போசிஷனில் இருக்க எம்பிஸே ப்ரைஸ் பண்ணாப்புல. என்னென்ன சொன்னார்னா, பெஹல்காம் தாக்குதலை உலக நாடுகள் ஏன் கண்டிக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ்லாம் கேட்குறாங்க. இதுக்கான பதில் யுஎன்எஸ்சி இருக்குல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதோட அலுவல்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா ஐநாவில் இருக்க பெரும்பாலும் நாடுகள் நமக்கு தான் ஆதரவாக நின்னாங்களே தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கல. ஐநாவில் ஒட்டுமொத்தமாக 193 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் 3 நாடுகள் மட்டும்தான் ஆப்ரேஷன் சிந்தூரை எதிர்த்துச்சு. மற்ற நாடுகள்லாம் நாம் பண்ணதான் சரின்ற ஸ்டாண்டில் நின்னாங்க. பாகிஸ்தானுக்கு நாம் சொல்ல வேண்டிய மெசேஜ் இருக்குல்ல, இதை ரொம்ப சத்தமாக சொல்லிட்டோன்னு சொல்லியிருக்காருங்க. நாம் அச்சம் பாருங்க அடி பாகிஸ்தானுக்கு இடி மாதிரி, அதுதான் சொல்கிறாப்புல. அமெரிக்கா சொல்லிலாம் நாம் ஒன்றும் மோதலை நிறுத்தலைன்ற விஷயத்த திரும்ப ஒரு முறை ஆணித்தரமாக சொல்கிறாப்புல. ஆனால் ட்ரம்ப் எங்கே போனா சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் நிறுத்தினேன்னு. ஆனால் இவரே தெளிவாக பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாரு, அவர் சொல்லிலாம் ஒன்றும் நிறுத்தலை. இன்ஃபேக்ட் இந்த குறிப்பிட்ட கால நேரங்களுக்குள்ள அவர் ஃபோனே பண்ணலன்ட்டாருங்க. பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் ஃபோனே பண்ணி பேசலன்ட்டாரு. டெலிகேட்ஸ் நீங்களாம் போனீங்களா, அதில் குறிப்பாக ஒரு 7 டெலிகேட்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னார். உங்கள் 7 பேரால் நமக்கு பெருமிதமே கிடைச்சிருக்கு, நாம் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி அவர் சந்தோஷமாக சொல்லி உரையை முடிச்சிருந்தார். அப்போ அந்த அப்போசிஷனில் இருந்த கனிமொழி மேம் அவர்கள் இது போல் சில டெலிகேட்ஸோட முகங்களே காட்டினாங்க. அங்கே தான் எல்லாரும் மொத்தம் வந்து சிரிப்பை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அனல் பறந்த கலைபுரம் இருக்கு, விவாதம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்துச்சு. This statement of the UN Security Council resonated throughout the international community. So when many honorable members asked today, where was the world on Pahalgam? I think the answer is there. The answer is there in a Security Council statement which says hold them accountable, bring them to justice, and that is exactly what we did through Operation Sindoor. And the result of that diplomacy, Honorable Speaker sir, there are 193 nations of the members of the United Nations. 193. Only 3, apart from Pakistan, opposed Operation Sindoor. Only 3. If you look through this period, and I would be very happy to share with the House the exact positions of various governments,
Overwhelmingly, there was recognition that terrorism is unacceptable, that a country which has been attacked has a right to defend itself, and that India was doing exactly that. I think our objectives are very clear. We wanted to send a message to the terrorists. We wanted to send a message to Pakistan that do not continue this support for terrorism. And I think on the morning of 7th of May, that message went home loud and clear. We received phone calls sharing the impression of other countries that Pakistan was ready to cease the fighting. Our position was, if Pakistan was ready, we needed to get this as a request from the Pakistani side through the DGMO channel. That is exactly how that request came. Now, I want to make two things very clear, sir. One, at no stage in any conversation with the United States was there any linkage with trade and what was going on. Secondly, there was, please listen. Secondly, there was no call between the Prime Minister and President Trump from the 22nd of April, when President Trump called up to convey his sympathy, and the 17th of June, when he called up Prime Minister in Canada to explain why he could not meet. We had, sir, 7 parliamentary delegations which went to 33 countries. Some comments were made about those delegations. I have to tell the honorable member, Arvind Savantji, I'm sorry, you are completely misinformed. Those delegations were received with great honor. In many cases, the foreign minister of the country met them. Please look at the tweets of people sitting next to you. That itself will tell you. And इनके बगल वालों से पूछ ले वे जानकारी. Sir, these 7 delegations, the delegation led by Ravi Shankar Prasad ji, by Shashi Tharoor ji, by Baijan Panda ji, by Sanjay Kumar Jha ji, by Kanimori ji, by Supriya Sule ji, and by Shrikant Eknath Shinde ji. So these 7 delegations did the nation proud. They across the board, and every member, members of opposition, members of the government, public-spirited citizens, retired diplomats, they were able to explain to the whole world our posture of zero tolerance against terrorism. So I would like, sir, to end my remarks with the hope that on an issue as important as this struggle against terrorism, we can only succeed in ensuring zero tolerance against terrorism if we have a united voice in this country against terrorism. There must not be any division of opinion on this matter. The way the parliamentary delegations behaved abroad, I hope the same solidarity will permeate the proceedings of the House. I thank you. மக்களே, நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நான் ப்ரோ, பெஹல்காம் அட்டாக் நடந்து அதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் இனிஷியேட் பண்ணி அப்பெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் தேசப்பட்டோடு தானே இருந்தோம். இப்போ என்ன இது போலாம் தேச விரோதமா பேசுறீங்க அப்படின்னு பல பேரை கொதிக்கலாம். நான் அப்பயே தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த டைம்ல நம்ம அதை பத்தி மட்டும்தான் பேசணும். கொஞ்சம் டைம் வரும், பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் சார்ந்து பேசுவோம் அப்படின்னு. இப்போ அதுக்கான நேரம் தான். ஏன்னா எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ் குற்றச்சாட்டுகளை அடுக்கணும். அதுக்கு தான் எதிரணியில் இருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சி சொல்ற எல்லாத்தையும் தலையாடுறது எதுக்கு ஒரு எதிர்கட்சிகள். ஸோ அவங்க எல்லா துளைகள் சார்ந்தும் சொல்லணும். அந்த துளைகள் உண்மையிலே இருக்குன்னா அது எப்படி அடைக்கிறது, எதிர்காலத்தில் இது போல தாக்குதல்கள் எப்படி தவிர்க்கிறது, இது சார்ந்து இந்திய அரசு யோசிக்கணும். புரியுதா? இதனால தான் இது ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தீர்வை கொண்டு வர்றோம். ஸோ அப்படி விமர்சனங்களை முன்வைக்கிறவங்கள நாம இந்த கட்சி சித்தாந்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க தேச துரோகி அவங்க தேச துரோகி இதெல்லாம் சொல்ற நீ தேச துரோகின்னு முத்திரை குத்தாம இருந்தா சரி. யோசிச்சு பாருங்க. மெச்சூரிட்டின்றது பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.